ஸோ வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்கே இயங்கிட்டு வர நிறுவனம் தாங்க இந்த இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி. ஸோ இவங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல் நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மிலிட்ரிக்கு இருக்குது இல்லைங்களா, மிலிட்ரிக்கு வெஹிக்கல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஒர்க்கு தாங்க இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ தான், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சேலரியாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 18,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி, ஐடிஐ ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தா ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலே உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களுக்கான இன்டர்வியூ என்றைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/9/2025 தான் அன்றைக்கி தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் உங்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தாங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸுக்கு நீங்கள் வந்து மெக்கானிக்கல் அப்படி இல்லைனா ட்ரிபிள்இ அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 16 வேக்கன்சிஸுங்க. உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக பர் மந்த்துக்கு 18,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு மொத்தம் 5 வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அப்படி இல்லைனா சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, ஆட்டோமொபைல் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் 16,200 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடிஐ அப்ரண்டிஸுக்கு நீங்கள் மொத்தம் 60 வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ட்ரேடர், ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், எலக்ட்ரிஷியன் ஆர் எம்எம்இ ஏதாவது ஒரு கோர்ஸில் எடுத்து நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக மாதம் 16,200 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ரெண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக நினைக்க தேவையில்ல. இதில் நீங்கள் உள்ளார போகும்போது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸோ நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறது வந்து ஒரு பெரிய லெவலில் நாளைக்கு வந்து வெளில ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனி அப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ கேண்டிடேட்னால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் nats.education.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோனா இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு உங்களுக்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஐடிஇ ட்ரேட் அப்ரண்டிஸ்னால் www.apprenticeshipindia.org இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ டேட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்டர்வியூ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்கூல் இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி, சென்னை அங்கே தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கான டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2025. ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கான இன்டர்வியூ டேட். காலைல 9 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரையும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ கொண்டு போகும்போது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஆதார் கார்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒரிஜினலும் இருக்கணும். அது கூட ஒரு ஜெராக்ஸும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி EFAEFTS@gmail.com அப்படி இல்லைனா ஒர்க்கிங் டேஸில் காலைல 8:30 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரையும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க 04426845456 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.